ஓகே. நம்ம இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு டேட்டா செட்ட டவுன்லோட் பண்ணி அத பைத்தான்ல நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலா அதுக்கு நெறைய சைட்ஸ் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்றது ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுக்கு. நம்ம Kaggle அப்படின்ற ஒரு சைட்ட வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்க வந்து Google போயிட்டு அதுல Kaggle அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணா ஃபர்ஸ்ட் kaggle.com அப்படின்ற ஒரு சைட் வரும். அத நம்ம கிளிக் பண்ணி நம்ம உள்ள போய்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த Kaggle.com யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைன் அப் பண்றது கேட்கும். அதுக்கு உங்களுடைய Gmail ஐடிய யூஸ் பண்ணி, உங்களுடைய Google ஐடி அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேலு, இந்த சர்ச் பார்ல போயிட்டு நமக்கு என்ன டேட்டா செட் வேணுமோ அத சர்ச் பண்ணலாம். இப்ப எனக்கு சேல்ஸ் டேட்டா செட் வேணும். நான் சேல்ஸ்ன்னு குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன். அப்படி குடுத்தோனே எனக்கு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் டேட்டா வந்து எனக்கு வந்து வருது. நம்ம இப்ப இந்த வீடியோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீடியோ கேம் சேல்ஸ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னா ஒரு ரெட் கலர் ஐகான் போட்டு இருக்குல்ல, அத நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அத நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த டேட்டா செட்ட வந்து நம்ம வந்து வியூ பண்ண முடியும். அப்படியே கீழ வந்தோம்னா, அந்த டேட்டா செட்ட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த டேட்டா செட்ல நேம்ன்ற காலம் இருக்கு, பிளாட்ஃபார்ம்ன்ற காலம் இருக்கு, இயர்ன்ற காலம் இருக்கு. ஸோ அது போல எல்லா காலம்ஸையும் ஓகே இதெல்லாம் வந்து என்னன்னா ரோ வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா மொத்தமா பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றதுன்னா, மேல வந்து டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கா? அத நான் வந்து கிளிக் பண்ணேன். அத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஜிப் ஃபார்மேட்ல எனக்கு வந்து இது ஜிப் பண்ண ஃபார்மேட்ல, கம்ப்ரஸ் பண்ண ஃபார்மேட்ல எனக்கு வந்து இது வந்து டவுன்லோட் ஆகும். நான் அத சேவ் குடுத்துக்கிறேன். சேவ் குடுத்தோனே எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அந்த லொகேஷனுக்கு போறேன். ஓகே. இதுதான் வந்து என்னன்னா, நான் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல். இப்ப இது ஜிப் ஃபைலா இருக்கிறதுனால நான் வந்து இத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு இது வந்து அன்சிப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இந்த ஃபோல்டர்ல இப்ப அன்சிப் பண்ண ஃபோல்டர்ல இந்த ஃபைல் இருக்கா? இதுதான் வந்து என்னன்னா, நம்ம இப்ப டவுன்லோட் பண்ண டேட்டா செட். அதே டேட்டா செட் நமக்கு இங்க வந்து என்னன்னா ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இப்ப இத நம்ம எப்படி வந்து பைத்தான்ல வந்து யூஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டேட்டா செட் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம நோட் புக் ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அது எங்க கிரியேட் பண்ணமோ அது கிட்ட வந்து நான் வந்து இத பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பக்கத்திலேயே வந்து அதே ஃபோல்டர்லயே இது இருக்கிறப்ப நம்ம இத அக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே. நாம இப்ப இத பைத்தான்ல யூஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது போல நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி இந்த டைரக்டரியில வந்து நான் ஜூபிட்டர் நோட்புக் வந்து யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த டைரக்டரியில வந்து ஓபன் பண்றதுன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது போல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் டெர்மினல் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த டைரக்டரியில ஜூபிட்டர் நோட்புக் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே. இப்ப இதுதான் வந்து என்னன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட். ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து என்னன்னா, மிஷின் லேர்னிங்னு ஒரு நோட்புக் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதனால இத டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து புதுசா ஒரு நோட்புக் ஃபைல கிரியேட் பண்ணா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தது போல நியூன்னு குடுத்து பைதான் 3 ஃபைல்ல குடுத்து நம்ம வந்து என்னன்னா வந்து ஒரு நோட்புக் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, நான் ஜஸ்ட் அத டபுள் கிளிக் குடுக்குறேன். ஓகே. எனக்கு வந்து என்னன்னா இந்த நோட்புக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிட்டு. இப்ப நான் இந்த டேட்டா செட் அந்த CSV ஃபைல நான் வந்து இங்க பைத்தான்ல நான் வந்து கெட் பண்ணணும்னா, நான் pandas அப்படின்ற லைப்ரரி வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அந்த pandas லைப்ரரி வந்து கெட் பண்ணணும், நமக்கு வந்து பைத்தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால, அது எப்படி கெட் பண்ணணும், நம்ம வந்து இம்போர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி அந்த லைப்ரரியை நம்ம டைப் பண்ணணும். pandas அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா அந்த லைப்ரரியை நம்ம வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்ப நான் pandas அப்படின்னு அந்த லைப்ரரி பேரை டைப் பண்ணி டாட் நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஜூபிட்டர் நோட்புக்ல அதுல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா டாட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேலு டேப் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். நம்ம கீபோர்ட்ல டேப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா அதுல இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நம்ம வந்து என்னன்னா பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ண வச்சுப்போம். இப்ப ஈஸ்னல் அப்படின்ற மெத்தட் நான் யூஸ் பண்ணணும்னா இப்ப நான் அதுல ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணிட்டு நான் மறுபடியும் டேப் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னன்னா ஸ்டில்ல வந்து என்னன்னா எனக்கு அது சஜஸ்ட் பண்ணணும். ஓகே எனக்கு இதுதான். அப்ப நம்ம வந்து ஃபுல்லா எல்லா மெத்தட்ஸையும் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாதி டைப் பண்ணிட்டு நம்ம வந்து டேப் கொடுத்தோம்னா அது எனக்கு வந்து சஜஷன் கொடுக்கும். நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே. இப்ப இப்ப இந்த பேண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி தான் நம்ம கெட் பண்ணிருக்கோம். நான் இப்ப எங்க பார்த்தாலும் யூஸ் பண்ற இடத்துலலாம் நான் பேண்டாஸ் டைப் பண்ணணும். இது கொஞ்சம் 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 நீளமா இருக்கிறதுனால நான் அதை ஷார்ட் ஃபார்ம்ல வந்து கெட் பண்ணிக்கலாம். அதை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி கெட் பண்றதுன்னா, நான் இம்போர்ட் பண்ணிருக்கிறேன்னு அங்க ஆஸ் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் இது கொடுத்துக்கலாம். நான் பிடி அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துக்கலாம். அதாவது நான் பேண்டாஸ்ன்ற லைப்ரரியை பிடின்ற ஷார்ட் ஃபார்ம்ல நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் அதை போயிட்டு பிடி அப்படின்னு நான் டாட் கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க அதே எல்லா மெத்தட்ஸும் வருது. அதாவது பேண்டாஸுக்கு பதிலாக நான் இனிமே பிடி அப்படின்ற ஷார்ட் ஃபார்மை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் அதை எப்படி ரன் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லல. இதை எப்படி ரன் பண்றேன்னா, நான் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே நான் ரன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணிக்கலாம். அதே நம்ம வந்து கீபோர்ட்ல இருந்தே நம்ம அதை ரன் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணணும். அப்படின்னா அது ரன் ஆயிடும். வெறுசா நான் என்டர் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் லைன் போகும்.
ஷிஃப்ட் கிளிக் பண்ணி நான் என்டரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபைல் இந்த செல்லு வந்து எனக்கு வந்து ரன் ஆகும். ஓகே, நாம இப்ப இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த சிஎஸ்வி ஃபைலை கெட் பண்ணணும்னா, இந்த லைப்ரரியில ரீட் சிஎஸ்வி அப்படின்னு வந்து என்னன்னா பாருங்க, நான் டேபை கிளிக் பண்ண உடனே ரீட் சிஎஸ்வி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நான் வந்து சிஎஸ்வி ஃபைலை கெட் பண்ணலாம். அதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து கொட்டேஷனுக்குள்ள நான் எந்த ஃபைலை கெட் பண்ண போறேனோ அதனுடைய லொகேஷன் கொடுக்கணும். அது வந்து ஏற்கனவே வந்து என்னன்னா இந்த ஃபோல்டர்ல தான் இருக்குது. அதனுடைய பேர் வந்து என்னன்னா vgsales.csv. ஏற்கனவே இதே ஃபோல்டர்ல தான் இருக்கிறதுனால நான் அதனுடைய லொகேஷன் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் அதனுடைய பேர் vgsales.csv அப்படின்னு கொடுத்து நான் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோடனே பாருங்க, அது எனக்கு டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு வந்து அந்த சிஎஸ்வி ஃபைல் கெட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப இந்த வேல்யூ, இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபுல் வேல்யூமே ஜஸ்ட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஆனா இது வந்து என்னன்னா எந்த ஒரு வேரியபிள்லயும் ஸ்டோரா இல்லை. ஸோ அதனால நான் ஒரு டேட்டா அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப அதை நான் பார்க்கணும்னா டேட்டா அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா, டேட்டான்ற டைப் பண்ணேன்னா எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேமை நான் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பேண்டாஸ் லைப்ரரியில இது போல வந்து என்னன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலா பேண்டாஸ் லைப்ரரிக்கான டுட்டோரியல் இல்லாதனால நான் வந்து அதை பத்தி நம்ம டீப்பா எதுவும் பார்க்க போறது இல்லை. ஆனா அதுல ஒரு 2-3 மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட், நம்ம அதை வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோல வந்து அந்த 2-3 மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வந்து என்னன்னா டாட் ஷேப். ஸோ ஷேப்ன்ற ஒரு மெத்தட் நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமோடைய ஷேப், அதாவது இந்த சிஎஸ்வி ஃபைல் நீங்க வச்சிருக்கீங்களா அதோடைய ஷேப் கிடைக்கும். அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் காலம் இருக்குது அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது என்கிட்ட இருக்கிற டேட்டால 16,598 ரோவும் 11 காலமும் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு இந்த ஷேப் அப்படின்றது வந்து கொடுக்கும். ஸோ இப்ப அடுத்த இம்பார்ட்டன்டான மெத்தட் வந்து என்னன்னா டிஸ்கிரைப். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்னன்னா இது வந்து டிஸ்கிரைப் பண்ண அந்த டேட்டாவை. அதாவது அந்த டேட்டால எந்தெந்த காலம்ஸ்லாம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி இருக்குதோ. ஓகே, நான் அந்த டேட்டாவை வந்து நான் வியூ பண்றேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய டேட்டா. இந்த டேட்டால பாருங்க, நேம் வந்து என்னன்னா டெக்ஸ்ட், பிளாட்ஃபார்மும் டெக்ஸ்ட். ஆனா இயர் வந்து என்னன்னா நம்பரை யூஸ் பண்ணிருக்கு, ரேங்க் வந்து நம்பரை யூஸ் பண்ணிருக்குது, என்ஏ சேல்ஸ் வந்து நம்பரை யூஸ் பண்ணிருக்குது. ஸோ எந்தெந்த காலம்லாம் நம்பர்ஸை யூஸ் பண்ணிருக்குதோ அந்த காலம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல சில கால்குலேஷன் பண்ணி வந்து என்னன்னா எனக்கு வந்து கொடுக்கும். அதோடைய அந்த அந்த காலமோடைய மினிமம் வேல்யூ எவ்வளோ, அந்த காலமோடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, இது வந்து என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வந்து என்னன்னா இப்போ வந்து எனக்கு இப்ப இயர் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. அந்த இயரோட காலம் மினிமம்னா அப்ப என்கிட்ட இருக்க டேட்டாவுடைய மினிமமா எந்த இயர்ல இருந்து எந்த டேட்டா இருக்குன்னா 1980ல இருந்து இருக்குது. மேக்சிமம் 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 வந்து என்னதுன்னா 2020. அப்படின்னா 2020 வரைக்கும் இயர் உள்ள டேட்டா வந்து என்கிட்ட இருக்குது. அப்ப 1980ல இருந்து 2020 வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மீன் வந்து என்னன்னா அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ கொடுக்கும். அப்படின்னா என்கிட்ட இருக்கிற டேட்டால வந்து ஆவரேஜா வந்து என்னன்னா 2006 உள்ள டேட்டா தான் என்கிட்ட அதிகமா இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம வந்து என்னன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த கவுண்ட் வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்களேன், இந்த ரேங்க் அப்படின்ற காலத்துல 16,598 டேட்டா இருக்கு. கவுண்ட்னா வந்து எவ்வளவு டேட்டா இருக்குன்னு எனக்கு காமிக்குது. ஸோ இது வந்து என்னன்னா 598 டேட்டா இருக்குது. ஆனா இயர்ல வந்து என்னன்னா 327 டேட்டா தான் இருக்கு. அப்பனா என்னன்னா இயர் வந்து ஒரு ஒரு எவ்வளோ ஒரு 250 வேல்யூஸ், 250 டேட்டா வந்து இயர் வேல்யூ வந்து எம்டியா இருக்குது. ஏன்னா ரேங்க் வேல்யூ வந்து 598 இருக்குது. ஆனா இயர் வேல்யூ வந்து என்னன்னா 327 தான் இருக்கு. அப்படின்னா ஒரு 250 வேல்யூஸ் வந்து எம்டியா இருக்குது. நம்ம மிஷின் லேர்னிங்ல கொடுக்குறப்ப எம்டி வேல்யூஸ் நம்ம வந்து கொடுக்க கூடாது. அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து கிளீன் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தப்ப முதல் வந்து என்னன்னா டேட்டாவை இம்போர்ட் பண்றது, ரெண்டாவது வந்து என்னன்னா டேட்டாவை கிளீன் பண்றதுன்னு பார்த்தோம்ல. ஸோ டேட்டாவை கிளீன் பண்ற ப்ராசஸ்ல நம்ம அந்த எம்டியா இருக்கிற வேல்யூ எல்லாம் நம்ம வந்து எய்தர் ஃபில் பண்ணலாம், ஏதாவது நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ எடுத்து ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு ஃபில் பண்றதுக்கு. இல்லைன்னா வந்து நம்ம அந்த நம்மள்ட்ட டேட்டா வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தேவையில்லாத இது மாதிரி எம்டி வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா நம்மளுடைய டேட்டா செட்டே கம்மியா இருக்குதுன்னா நம்ம வந்து அப்பெல்லாம் உட்காந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டேட்டா கிளீனிங் பார்ட் வரப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ். நம்ம வந்து அதை அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். மூணாவது வந்து என்னன்னா நம்ம டேட்டா கொடுத்து நான் டாட் கொடுத்து ஹெட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டேட்டால இருக்கிற ஒரு மொதல் 5 வேலையை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல டெய்ல் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுல கடைசி 5 வேலையை பார்க்கலாம். இது நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு 5 வேலையை மட்டும் நம்ம வந்து வியூ பண்ணலாம். அந்த டேட்டா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வியூ பண்ணா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னா டேட்டா டாட் காலம்ஸ்.
இத கிளிக் பண்றப்ப, இத நம்ம டைப் பண்றப்ப நமக்கு அந்த அதுல இருக்கிற எல்லா காலம் நேமும் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்ல வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, சில பேண்டாஸோடைய இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து என்னன்னா, எப்படி வந்து ஒரு டேட்டாவ வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ வரக்கூடிய வீடியோல இந்த டேட்டாவ வந்து நம்ம வந்து எப்படி வந்து மிஷின் லேர்னிங்க்கு வந்து யூஸ் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன். இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.